ஸோ வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த சைடு பார்த்தாலும் நீயா நானாவை பேன் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு. நான் யோசிச்சு என்னடா 15-20 வருஷமாக ஓடுற ஷோவை அசால்ட்டாக பேன் பண்ணிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது, சரி இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, நீயா நானாவை பேன் பண்ணல, நீயா நானாவில் இருந்த ஒன் ஆஃப் த எபிசோடை பேன் பண்ணியிருக்காங்க டெலிகாஸ்ட் ஆகாமல். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அந்த ஷோவோட டாபிக் என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா, மும்மொழி கொள்கையை பற்றி ரெண்டு தரப்பு பேசுகிற டாபிக். அதாவது மும்மொழி கொள்கை வேணும் அப்படிங்கிற ஒரு டாபிக், மும்மொழி கொள்கை வேணாம் அப்படிங்கிற ஒரு சைடு. ஸோ இந்த ரெண்டு தான் அந்த ஒரு டிபேட் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு போல இருக்குது. அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னா எனக்கு தெரில. ஆனால் இப்படி நடந்ததுன்னு ஒரு சில பேர் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. அதை நம்ம அப்படி பார்க்க போகிறோம். நீ அப்படி வரியா? ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பெருசாக ரிவீல் பண்ணப்படலை. ஆனால் இந்த ஷோவை எதனால் பேன் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி சைட்லேருந்து அந்த ஷோவை பேன் பண்ணிட்டாங்க. இது மாதிரி பிஜேபி சைட்லேருந்து ப்ரெஷர் போட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக தான் இந்த ஷோ மூவ் ஆகிருக்கு. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக தான் நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை தேவையில்லைங்கிறதுக்கான எக்கச்சக்க வேலிட் பாயிண்ட்ஸ் இந்த ஷோவில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பிஜேபி இந்த ஷோவை பேன் பண்ணிட்டாங்க. பிஜேபிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோவில் மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா, அதில் எக்கச்சக்க பேர் பிஜேபியில் ஒரு சில பொசிஷனில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு குரூப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே தான் இந்த ஷோவை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தான் எக்கச்சக்க வேலிட் பாயிண்ட்ஸ் இருந்திருக்குது. ஸோ அதனால டிஎம்கே இந்த ஷோவை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. மூணாவதாக ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதை பிஜேபி சைடில் தான் பேன் பண்ணாங்க. ஆனால் பிஜேபியிலேருந்து இந்த ஷோவை பேன் பண்ணல. இந்த ஷோவை யார் பேன் பண்ணுறாங்கன்னா, விஜய் டிவியே இந்த ஷோவை பேன் பண்ணிட்டாங்க. விஜய் டிவியே அப்புறம் விஜய் டிவி ஷோ பேன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி யாரோடையது? டிஸ்னியோடையது. டிஸ்னி யாரோடையது? ஜியோவோடையது. ஜியோ யாரோடையது? அம்பானியோடையது. எஸ், அம்பானி ஆப்வியஸாக ஒரு நேஷனல் பார்ட்டி சப்போர்ட்டராக தான் இருப்பார். ஸோ ஏன்னா அவருக்கு இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக பண்ணணும். ஸோ அதுக்காக அம்பானி சைட்லேருந்து ப்ரெஷர் போட்டு இந்த நீயா நானா ஷோவை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சைடு ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். யாரு? நான் தான். இதில் எது உண்மை பொய்யெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இப்படியெல்லாம் எல்லாரும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு சில பேர் இது என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பெருசாக பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கல. ஆனால் மும்மொழி கொள்கை வேணாங்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸில் நிறைய பேர் பேசினதா ட்விட்டர்லேயும் நிறைய சோஷியல் மீடியாலையும் போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மும்மொழி கொள்கை வரதுனால அப்படி என்ன பெனிஃபிட் ஆகிட போகுது, எக்கனாமிக்காக என்ன பெனிஃபிட் வந்துட போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா நார்த் சைடில் கிட்டத்தட்ட மோஸ்ட்டாக 3 லாங்குவேஜ் நிறைய பேர் தெரிஞ்சுக்காங்க. அதாவது அவங்க லாங்குவேஜ், அவங்க ரீஜனல் லாங்குவேஜையும் தாண்டி ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கு. நார்த் சைடில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி மும்மொழி கொள்கைகள் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லாங்குவேஜ். ஒன்று தாய்மொழியான தமிழ், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜான இங்கிலீஷ். இந்த 2 லாங்குவேஜ் தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் எக்கனாமிக் வைஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இஸ் அ வெல் டெவலப்டு ஸ்டேட் கம்பேர்ட் டு நார்த் இந்தியா. நார்த்தில் இருக்கிற ஒரு சில ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது, இந்த மாதிரி 3 லாங்குவேஜ் தெரிஞ்ச ஸ்டேட்ஸை ஒரு சில ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நல்லாவே எக்கனாமிக்ஸ் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி யூபி கிரைம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கிரைம் ரேட் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ரொம்பவும் கம்மியாக இருக்குது நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில், இப்படியும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சைடு பேர். அண்ட் அதே மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பாக சொல்கிறாங்க. அதாவது மும்மொழி கொள்கை எதிர்ப்பாக நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூலில் ஆல்ரெடி 8 பீரியட் இருக்குது. 8 பீரியடில் 2 பீரியடு லாங்குவேஜ் பீரியடாக போயிடுது. அதாவது இங்கிலீஷ் பீரியட் ஒன்று, தமிழ் பீரியட் ஒன்று, லாங்குவேஜ் பீரியடாக போயிடுது. இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கை அப்படின்னு உள்ளே கொண்டு அதை ஒரு மொழியாக நீங்கள் உள்ளே கொண்டு திணிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 பீரியடுமே லாங்குவேஜ் பீரியடாக போயிடும். அதில் ஒரு பிடி பீரியட் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 4 பீரியட் தான் அவங்க மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கான பீரியடாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்மியான பீரியட் வச்சு இவங்க மெயின் சப்ஜெக்ட் படித்தாங்கன்னா எப்படி பசங்களுக்கு நாலேஜ் வளரும், எப்படி அவங்களால நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா பீரியட் தான் நீங்கள் பண்ணுவீங்களா, 8 பீரியட் இருந்தால் 9 பீரியட் ஆகுவீங்களா, ஸ்கூல் டைம் இன்னொரு 3/4 மணி நேரம் ஏற்றுவீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டிபேட் போய்கிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஷோ பேன் பண்ணதுக்கு ஒரு சில லைசன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப அந்த லாலாம் வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல. ஏன்னா அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. ஸோ அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல. ஆஹா,
அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை ஆதரவாக 3வது லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாதான் என்ன, நாங்கள் உங்களை ஹிந்தி தான் கற்றுக்கணும்னு சொல்லலை, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம், நீங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம், ஹிந்தி கற்றுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க, இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்கு நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கணும் அவசியமே கிடையாது, எந்த லாங்குவேஜும் இப்போ அவசியம் கிடையாது, உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜான இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், உங்களால் எந்த லாங்குவேஜ் வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஆனால் இப்போலாம் ஏஐ டிரான்ஸ்லேட் நல்ல பூம் ஆகி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் சொல்லி, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும், இப்போ ஃப்ரான்ஸ்க்கே போகிறீங்க, உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியல, நீங்கள் ஜஸ்ட் கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்து ஃப்ரெஞ்சை போட்டு நீங்கள் உங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் சொல்லணும். ஆனால் உங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் நடக்க செய்யும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில். ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை டிரான்ஸ்லேட்டரில் போட்டு ஃப்ரெஞ்சுக்கு மாற்றி இங்கிலீஷில் நீங்கள் பேசி அதை நீங்கள் ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இப்படி இவ்வளோ இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய டெக் சைட்லன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு ஸ்மார்ட் கிளாஸ்லாம் வந்திருக்கு, ஜஸ்ட் நீங்கள் அந்த கிளாஸை போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஏதோ லாங்குவேஜில் இருக்குது, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லாங்குவேஜுக்கே மாறிடும். அப்புறம் எதுக்கு நான் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்? 3வது லாங்குவேஜ் எனக்கு என்னோட தாய்மொழியான ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் தெரியும், அது இல்லாமல் இங்கிலீஷ் மேண்டேட்ரி, அது ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். ஸோ அதை நான் கற்றுக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே நான் அதை பேஸ் பண்ணி நிறைய லாங்குவேஜ் என்னால் கற்றுக்க முடியும், நிறைய லாங்குவேஜை என்னால் அதால் அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி சோஷியல் மீடியா சைடு நிறைய பேர் பேசியிருக்காங்க, அது என்னென்னலாம் பேசியிருக்காங்கிறத நான் இந்த வீடியோவில் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கற்றுக்கலாம். எனக்கு ஹிந்தி கற்றுக்க பிடிக்கும் அப்படின்னா நான் போய் கற்றுக்க போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் போய் கற்றுக்கலாம். இதை ஒரு கொள்கையில் உள்ளே கொண்டு வந்து தான் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரஜினி சார் பாபா படத்தை சொன்ன மாதிரி தான், 4 ஊருக்கு போய் 4 பேரோட பழகினா எல்லா லாங்குவேஜும் தன்னால் கற்றுக்கிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் இதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு இதை கற்றுக்கிட்டே ஆகணும், இதுக்கு உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் படிங்க அப்படின்லாம் அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் அவசியம்னா உங்களால் அது 1 to 3 months ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போல்லாம் இந்த புக்ஸ் வருது பாருங்கள், 1 month ஹிந்தி கற்றுக்குவது எப்படி, 1 மாதத்தில் பிரியாணி, ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது, 1 மாதத்தில் ஃப்ரெஞ்சு கற்றுக்குவது எப்படி. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது, அதை படிக்கிறது, அதை படித்து கற்றுக்க முடியும், பெருசாக கற்றுக்க முடியும்னு சொல்லலாம். பேசிக்ஸ் உங்களால் கற்றுக்க முடியும். பேசிக்கை தெரிஞ்சு நீங்கள் அந்த ஊருக்கு போகிற அவசியம் இருக்குன்னா தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ பேசிக்ஸை தெரிஞ்சு நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா அப்படியே தட்டி ஒரு 3 மாதத்தில் நீங்கள் நல்லாவே பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன், நீ கொஞ்சம் எம்பிபிஎஸ் படி. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு அவசியம்னா நீங்கள் அதை எழுத கற்றுக்கலாம், படிக்க கற்றுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்துன்னு சொல்ல, நிறைய பேர் இதை கருத்தாக சோஷியல் மீடியாவில் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் பேசிட்டேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் see what happens அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஜென்யூனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி கண்டிப்பாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறது. Bye. See you.